வியூவர்ஸ், கேஸை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ நம்ம வந்து 5 வருஷமாக நம்மளுடைய கனவு இந்த மாதிரி ஸ்டிக்கு வாங்கி மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறது 5 வருஷமாக கனவாக இருந்தது, இன்றைக்கி நினைவாயிருக்கு. ஸோ நம்ம வந்து எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, கொங்கனாபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேட்சி ஃபிஷ் அப்படின்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். அது எங்கே இருக்குன்னா மெயின் ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொங்கனாபுரத்தில் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே கவர்மெண்ட் ஸ்கூல், அது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கடை இருக்குது. இந்த ஷாப்பில் வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஃபிஷ்ஷிங்க்கு தேவையானது எல்லா அக்சசரிஸுமே இருக்குது. A to Z நீங்கள் வந்து எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனால் கொரியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்களா? நீங்கள் வந்து இப்போ வெளியூர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்து கொரியர் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேப்பில் போட்டாலே உங்களுக்கு வந்துட்டு கேட்சி ஃபிஷ் அக்சசரிஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு லொக்கேஷன் காமிக்கும். அதுலேயே காண்டாக்ட் நம்பருக்கு நான் ஸ்க்ரீன்லேயுமே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையானதை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை வாங்கிட்டு கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நம்ம இன்றைக்கி பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறத நான் வந்து லேட்டராக வந்து ஷூட் பண்ணுறேன். வியூவர்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ராடு, இந்த ரீலு, 2 ஃப்ராகு, ஒரு பிரைட் லைன் வந்து பார்த்திங்கன்னா 300 அடிக்கு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு என்னென்னங்கிறது தெரியாது. இங்கேயே வந்து நம்ம இவரே செட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். நம்ம இங்கேயே கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம். அது சுற்றிக்கலாம் கேஸ்வா, அதை நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். ஆனால் அது ஒரு எக்ஸ்ட்ரா 1-2 கொடுத்துருங்கண்ணா. பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த த்ரெட்டு கோர்க்கிறது எப்படிங்கிறது தெரியாது. அதனால் நான் அண்ணாவே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா ரீலெல்லாம் யூஸ் பண்ணவும் தெரியாது நமக்கு. அது வந்து டே பை டே தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அண்ணனே வந்து ஃபிக்ஸ் பண்ண தர சொல்லியிருக்கேன். தலைவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை உருக்கி விட்டு முடிச்சு போகிறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இரு, அந்த இதில் போட்டுக்கோ, இதில் போட்டுக்கோ. ஆனால் இருங்க சுத்துது. சத்தம் இப்படி தான் வருங்களா? யாராவது புதுசாக வந்து இந்த மாதிரி ரீல் வாங்கி த்ரெட்டு வந்து உள்ளே போடுறீங்கன்னா, பிரைட் லைனர் வந்து போடுறீங்கன்னா என்ன பண்ணோம், இதை லாக் பண்ணிவிட்டு, அதாவது இந்த லாக் இருக்கு இல்லையா, இதை வந்து லாக் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் சுற்றினா தான் இது வந்து பிரைட் லைன் வந்து கரெக்டாக போகும். நாங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் சுற்றிட்டு வந்து இன்னொரு ஏறவே இல்லை. அதாவது ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது, ஒரு பக்கம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ தான் வந்துட்டு லாக் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுற்றக்கூடாது, இப்படி ரிவர்ஸில் சுற்றினா தான் நமக்கு இந்த பிரைட் லைன் வந்து கரெக்டாக ஈவனாக வந்து ஏறுது. நமக்கு ஃப்ராகுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மாட்ட தெரியாது. அதனால் வந்து இங்கேயே ஃப்ராக் வந்து வாங்கி இங்கேயே வந்து மாட்டிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே சார் இது ஒரு கலராக இருக்குது, இது ஃபுல் கலராக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக் மாட்டுறது வந்து பார்த்துக்கணும். இந்த ஹூக்கும் தனியாக இருக்குங்க, ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம வந்து வாங்கணும். இந்த ஃப்ராக் தனியாக வாங்கணும், இந்த ஹூக் தனியாக வாங்கணும். இதில் வந்து நமக்கு போட்டு கொடுத்துட்டாரு. அவராது இல்லைங்கண்ணா? அவராது இல்லை. எங்கண்ணா தடி காணுங்கண்ணா, வெறும் கைத்தோடு வந்துக்கிறீங்க. மக்களே, எங்கள் கார்த்தியனை வந்து நீண்ட காலங்களுக்கு அப்புறம் பார்க்குறோம். மீன் பிடிக்க வந்து வந்திருக்கோம். மீன் பிடிக்கிறவங்களுக்கு, எங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுங்க. பிடிச்சதா பாருங்கள். அண்ணன் வந்து இங்கே ஏரியிலே புழுவை தோண்டி ஏரியிலே மீன் பிடிச்சி எத்தனை பட்டை இப்படி போட்டு ஓடிடுறது. அண்ணா வித்தக்காரரா. மக்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஆச்சரியமான செய்தி. சரிங்கண்ணா, வந்துருங்கண்ணா. அதே தாங்கண்ணா. மக்களே, இந்த தூண்டில் வந்து ஒருத்தரோட 5 வருஷத்து கனவு. யார் அப்படின்னா பிரவீன்குமார்னு சொல்லி நம்ம அண்ணன் இருக்கான்ல. ஆமாம், இந்த மாதிரி தூண்டில் வாங்கணும் அப்படிங்கிறது அவனோட 5 வருஷத்து கனவு. அதை வந்து இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. அதை வந்து நாங்கள் போய் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் அண்ணன் வந்து இன்றைக்கி வரல, கொஞ்சம் வெளியே போயிட்டான். ஆனால் நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். என்னது ஹெட்செட்டு? இதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்ப்போம். நமக்கு பெருசாக தெரியாது. நம்ம இனிமேல் டே பை டே இது பண்ணிக்குவோம். நூல் இப்படி வீசிட்டு லாக் போட்டுக்கணும். இப்படி வச்சு சுத்தணும். இந்த லாக் எடுத்துட்டு இது வந்து தூக்கி போடுறப்ப மட்டும் தூக்கி விடணும். இப்போ ஈஸியாக போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் ராடு. இது வந்து ரீலில் தான் வந்து எக்கச்சக்கமான வேலை. அதாவது இவங்களோட டெக்னிக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கூட ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு சுற்றுறதா ஒரே நிமிஷம். இந்த நரம்பு வந்து சுற்றுறது, அதாவது ரிலீஸ் பண்ணுறது, திரும்ப வந்து சுற்றி எடுக்கிறது. இதை வந்து மடக்கி விட்டுக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. கம்மி திரும்ப இது வந்து இந்த பட்டனை இங்கே ஒரு இந்த பட்டனை அமுத்தி விட்டு இப்படி வந்து மடக்கி வச்சுக்கலாம். சும்மா நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்க மடக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் யூஸ்க்கு லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டருக்கு வந்து ரைட்டு. இதை வந்து கழட்டி இந்த டீம் போட்டுக்கலாமா, இந்த மாதிரி டெக்னிக் கொடுத்துருக்காங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா ரீலு, இது வந்து பிரைடர் லைன். நாங்கள் வந்து நூல் வாங்கியிருக்கோம், நிரம்பு வாங்கலை. இது வந்து அதே மாதிரி இதில் வந்து தாங்க ஏகப்பட்ட டெக்னிக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ போடுறப்போ க்ளோஸ் ஆகுது. இது இப்படி தான் க்ளோஸ். இது ஓப்பன் கேஸா? இது க்ளோஸ். இதுதான் ஓப்பன். இப்படி க்ளோஸ் பண்ணுறதுனா அது இது ஓப்பன் போகிறப்ப இது போட்டு முடிச்சு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் சுற்றுறப்ப இது வந்து நம்ம ரீல உள்ள இந்த இது சுற்றுறப்ப இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி சுற்றுறப்ப, இது வந்து மீன் பிடிச்சி சுற்றுறப்ப இது. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட டெக்னிக் இருக்குங்க. இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம இதுக்கு வந்து ஃப்ராக் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். இதுதான் ஃப்ராகு. இதை போட்டு தான் நம்ம வந்து அடித்து பார்க்கணும். 2 ஃப்ராக் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஒன்று சின்னது ஒன்று பெருசு. பார்ப்போம். இப்போ டைட் ஆகுது. அதான் மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ரேட் வாங்கி வச்சு செட் பண்ணியாச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு கேஸ்டிங் பண்ண போகிறோம். கேஸ்வேன் பார்க்கலாம் எப்படி நம்ம இனிமேல் கற்றுக்கணும். போடுறா கேஸ்டிங் பண்ணுறா. கடை இங்கே விழுந்துருச்சே. லாக் போட்டு சுற்றணுமா? அப்படியே லாக் போட்டியா? ஓ போகும். அதுக்கு நீ லாக் ரிலீஸ் பண்ணணும். நீ ஏன் விடுற? சரி, இப்போ வந்து கேஸ்டிங் நம்பர் 999 கேஸை வந்து இப்போ வந்து கேஸ்டிங் நம்பர் 999 பண்ண போகிறேன். இன்னும் போடே கற்றுக்கல. போடுறதுல வித்துக்கலையே இப்படி கால் கிடிவே விழுவுது. போடு. அவருக்கு ஃபோன் பண்ணி யார் சொல்லுவோம். அப்படிலாம் போடக்கூடாது. அங்கங்கேயே போய் நம்ம கரையில் விழுந்துற போகுது. சொன்ன மாதிரி இங்கே எங்கே அப்படிலாம் போட்டால் வேலைக்கு ஆகாது. கேஸ் அது ரிலீஸ் பண்ணுறதுல ஏதோ ஒரு நேக்கு இருக்குதுடா. அதில் வந்து இப்போ சொன்ன மாதிரி அப்படி பண்ணு, ரிலீஸ் பண்ணு. பரவாயில்ல ரிலீஸ் பண்ணு. பரவாயில்ல ரிலீஸ் பண்ணு. விட்டாடி. உழுது பாருங்க வித்துக்கலையே கால் கடிவே. மாற்றின மாட்டுக்கு தெரியலையே. தெரியல கேஸ். அது நான் போட்டது நான் தொலை தூரத்துக்கு போட்டேன். ஏதாவது யூத்துக்குல 10 அடி தூரத்தில் போட்டேன் நான். கேஸ்டிங் நம்பர் 1001. இவர் இப்போ நம்ம கார்த்தின் வந்து கேஸ்டிங் நம்பர் 1. பார்க்கலாம். கேச முன்னாடி இதுவும் இந்த திருப்ப அது ஏதாவது பண்ணணுமா? ரிவேர்ஸில் சுற்றினா உங்கள் பக்கம் இழுக்கிறதுங்கண்ணா. பாரு அண்ணா வந்து இப்போ கேஸ்டிங் நம்பர் 1 நான் ஆன் பண்ணுறேன். கேஸ்டிங் நம்பர் 1 இவர். பார்க்கலாம் இப்போ எவ்வளோ தூரம் போகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு. அப்படியே 10 அடி எப்படி போடுறான்னு கேச ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இழுங்க அதெல்லாம் ஒன்றும் அது இழுங்க. மீன் எப்படி மாட்டணும்னா நம்ம இழுத்துட்டு வரதான் ஏதோ இருந்தால் அடிக்குமாமா. இப்படி இழுத்துக்கிட்டு வந்த அவுரி வந்து இப்படி தொலை தூரத்தில் போடுறாங்கல்ல, தவக்களி பார்த்துன்னு கடிக்க வருமாமா. நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கிறது அந்த கவுமாமா. வந்து ஃபிஷ் அதாவது ராடை வச்சு யூஸ் பண்ணுறது வந்து ஆகாவலி வேலைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் நான் புழு போட்டு பிடிக்கணும்னு பாருங்கள் எத்தனை மீன் பிடிச்சிக்கிறாரு அண்ணன். பார்த்தீங்களா இங்கே 1 2 3 அண்ணன் புழு போட்டே 3 மீன் பிடிச்சி 4 மீன் பிடிச்சிட்டாருங்க. இன்னும் ஓடி போயிடாதுல. சார் அடிக்கல தப்ப. கேஸ்டிங் நம்பர் 9999 வந்தாச்சு. அப்படி திருவிட்டினா வந்துடும் கேஸ்டிங். நேராக தான் இருக்குது அந்த. இரு நான் வச்சுடுறேன். ஏங்கண்ணா நான் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வீட்டுனாச்சும் போய் அப்படியே எடுத்து வந்துருப்பேன். நீங்கள் இப்படியே வேறு வாங்கிட்டீங்க. தூண்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். கோக்கி எப்படி ஓ ஆமாம் நிறையா டெக்னிக் இருக்குங்க
கேஸ்டிங் நம்பர் 9999 வந்தாச்சு. கேஷும் இன்னும் கற்றுக்கல. இப்போ வந்து போட்டு பார்ப்பான். இப்போ தான் ஓரளவுக்கு எட்டியிருக்கு. போடு அடி, நல்லா யூஸ் பண்ணி விடு. கம்பத்துலேயும் மாட்டிக்கு போகுது. போட்டாம் பாரு இது கால் கடிய. சரி சிக்காயிடுச்சு. ஓச்சுங்க, இழுத்து தான் எடுக்கணும். வெளியில் சுற்றக்கூடாது. வெளியே தான் எடுக்கணும் நம்ம. ஏகப்பட்ட சிக்காகுதுங்க. அது ரொம்ப என்ன இதுன்னு தெரியல. அப்படி எடுத்தீங்கன்னா கண்ணாப்பண்ணான்னு போயிடும். இரு எல்லாமே வெளியே வந்தால் தான். ஆமாம் அப்படியா. ஏகப்பட்ட சிக்க விழுதுங்க. கேஸ்டிங் நம்பர் 10,000 ஆயிடுச்சு. போதும். போதும். இது மட்டும் பிடி. சரி போடு, எப்படின்னு போடு. கேஸ்டிங் நம்பர் 99999999. பார்ப்போம். இன்னமும் வந்து கற்றுக்கல. இங்கேயே விழுவுது. டிஸ்டன்ஸ் போக மாட்டேங்குது. வசதியாக இருக்குது. நமக்கு இப்போ ரீல் தூரம் போக மாட்டேங்கிற இது. நமக்கு டிஸ்டன்ஸ் எல்லாம் போகணும். இதுன்னா 10-20 அடியில் போய் விழுந்துருது. ஏன்டா இப்படி உயரமாக போய் இப்படி விழுவுது? வெயிட்டு பத்தலையோ? இல்லை வெயிட்டு பத்தலையோ? இல்லை வெயிட் இதே வெயிட் ஃப்ராக் தான். கேஸ்டிங் நம்பர் 10000001. போடு. பார்த்து கால் கடியே விழுவுது. என்னன்னு தெரியல. கேஸ்டிங் நம்பர் 99999999 வந்தாச்சு. இன்னமும் வந்துட்டு ஒரு 20 அடி கூட தாண்ட முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா இவத்துலேயே 10 அடியில் விழுந்துருச்சு. என்ன கதைன்னு தெரிய மாட்டேங்குது. நாங்களும் எவ்வளோ யூடியூப் பார்த்தோம். இன்னும் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணணும் மாட்டிருக்கு. மக்களே, அதாவது இந்த ஸ்பின்னிங் ரீல் வந்துட்டு ரொம்ப ஒர்ஸ்ட்டான இதாம்மா. இது வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்களாம்மா. எனக்கு தெரியாது. அடிபட்டால் தான் தெரியுங்கிற மாதிரி தான் இது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஸ்பின்னிங் ரீலோட இன்னொன்று ஏதோ பைஸ்காட் சம்திங் சொன்னாங்க. அது எனக்கு ஆக்சுவலாக தெரியல. அதுதான் வந்துட்டு நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் போய் இது 25 அடிக்கு மேலே போக மாட்டேங்கானு எவ்வளோ வீடியோ பார்த்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்து போட்டாச்சு. போகவே இல்லை. அதனால் இப்போ வந்து உடனே போய் கடை கொடுத்து வந்து நாங்கள் மாத்திரத்தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதை வந்து கேஷை வந்து எவ்வளோ கேஸ்டிங் பண்ணியிருப்போன்னா 99999999999999 அந்தளவுக்கு கேஸ்டிங் பண்ணிட்டான். அதனால் ஒரு 25 அடி கூட இது வந்து தாண்ட மாட்டேங்குது. அதனால் இப்போ வந்து போய் நாங்கள் அதை வந்து மாற்றிக்கிட்டு வரப்போகிறோம். மாற்றிட்டு வந்து அது எப்படி ரிவ்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடைக்காரட்டையும் பேசிவிட்டு மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டாரு. போயிட்டு வருவோம்.